சிறப்புடன் பேரன்பாக எம்டன் வாய்ஸ். இன்னைக்கு எம்டன் வாய்ஸ் வந்து நம்ம எதை பேசலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி ஒரு படத்தில் கவுண்டமணி வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, ஒரு வேப்ப மரத்தில் போய் உண்டியில் மாட்டின்னு போவார். அங்கங்கே வசூல் சாயங்காலம் எடுத்துன்னு போயிடுவார். இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆகிப்போச்சு இந்த சாமியாரோட நிலைமையும். நான் அகோரின்றது, நான் தான் நாணம் பெற்றோன்றது, இது வந்து இப்போ ஒரு பேஷனா இல்லை ட்ரெண்டிங்கா இல்லை வருமானமா, இது ஆன்மீகமானு தெரியல. வருமானமா ஆன்மீகமான்றது தெரியல. இப்போ அந்த வகையில் நமக்கு ஒரு சில கேள்விகளும் இருக்கு, சில சந்தேகங்களும் இருக்கு. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஞான விற்பன்னர் திரு ஆதி குரு கோ வடிவேல் சாமி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கண்ணே. இப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறதா, மக்கள் வந்து என்னன்னு வந்து விளங்கல. ஆன்மீகத்தை வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல சாமியார்ன்றத துணி கதை வெட்டி? அதாவது எல்லா சாமியாரும் வந்து வியாபாரம் பண்ணல, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து திட்டம் போட்டு அதை வந்து பண்றாங்க. அது வந்து தெரிஞ்சே பண்றாங்க, சில பேர் வந்து தெரியாம பண்றாங்க, சரிங்களா? இது வந்து ஒரு தெய்வத்துக்காக ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்றோம் மற்றவங்களுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்றோம். இப்படி வழிபாடு பண்ணுங்க, இவங்களை வழிபாடு பண்ணுங்க, எப்படி பண்ணுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இது உங்களுக்கு சரியாகும், அது உங்களுக்கு சரியாகும், வீட்டை இப்படி வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி வந்து சில விஷயத்த வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து சொல்றோம். நம்ம பெற்ற அறிவை வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து இப்போ வந்து பொதுவா வந்து ஞானம் பெற்றவங்க வந்து செய்யற வந்து வேலை. இந்த ஞானம் பெற்றவங்கன்னா என்னன்னா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து மனுஷனுக்கு வந்து 6 அறிவு இருக்கு, சரிங்களா? அது பொதுவா நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் கிட்டு மாதிரி நம்ம கிட்ட வந்து பிறக்கும் போதே நம்மளுக்கு வந்து கொடுக்கறது அது 6 அறிவு, சரிங்களா? அந்த 6 அறிவு இல்லாம என்ன 10 அறிவு இருக்கு. அதுதான் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு. அந்த 16 அறிவையும் நம்ம உணர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கும். வந்து நீங்க பெற்றுட்டீங்களா? நான் பெற்றுட்டேன். ஆமா ஆமா, ஞானத்தை வந்து விற்கிறேன். ஏன்னா வந்து எல்லாரையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து கேவலமா பேசுறாங்கல்ல, புரியுதுங்களா? இப்ப வந்து ஒருத்தன் வந்து ஏமாத்துறான், இவன் சாமியாரனால இப்படிதான் இவனுங்க வந்து திருடுறாங்க, திருடுறவன் இருக்கிறான், கொள்ளடிக்கிறவன் இருக்கிறான், அதை வச்சு கோடி கோடியா சம்பாதிச்சவங்களாம் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் வந்து ஒரு இடமும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அவனுங்கெல்லாம் வந்து ஞானம் பெற்றவங்க எல்லாரும் வந்து இப்ப நீங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுனது 16 அறிவு இருக்கு, 16 நாணம் இருக்குன்னு சரி சாமி. இப்ப இந்த 16 நாணத்தை நீங்க பெற்றுன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, நீங்க கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க ரீசெண்டா இப்ப இந்த கலையரசன் சொல்லிட்டு ஒருத்தர் டிக்டாக் பிரபலம் வந்து வந்து எனக்கு எல்லாமே தெரியும், அடுத்தவங்க இறக்குறது என் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாருல்ல, அது ஒரு ஃபுல் செட்டிங்காவே தெரியுது அவர் பேசுறது. அது ஃபுல் செட்டிங்காவே தெரியுது. ஒரு பார்வை, ஒருத்தருடைய பார்வை, ஒருத்தருடைய பார்வை அவர் வந்து காசி எல்லாம் போயிட்டு அவர் நாணம் பெற்றுட்டாருன்னு ஒருத்தவங்க பார்வை, இன்னொருத்தவங்க பார்வை வந்து இன்னைக்கு கல்லா கட்டுறதுக்கு வந்து இது ஒரு வழிதான், இது ஒரு ஈஸியான நோங்கு தின்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி இது ஒரு வழிதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப அந்த தம்பியை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அந்த தம்பி எப்படின்னா, அவரை வந்து அகோரின்னு சொல்லிட்டு அவரை கேவலப்படுத்தினார். அவர் அதாவது மனுஷன் அகோரின்னு சொல்லிட்டு அவரை கேவலப்படுத்தினாரா? அகோரியை கேவலப்படுத்தல, இவரை கேவலப்படுத்தினாரு அவர் அகோரின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அந்த கலையரசன்ற தம்பி வந்து அவர் வந்து அருள்வாக்கு சொல்றவர். அருள்வாக்கு சொல்றது அது அருள்வாக்கு சொல்றது அது அவர் முந்தானத்து வரைக்கும் டிக்டாக்ல வீடியோ போட்டிருந்தது தான் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து சின்ன வயசுல இருந்து அழகு போடுறாரு, அவர் வந்து போடுறாரு, அழகு போட்டிருக்கேன். அழகு போடும்போது எங்க அம்மா வேண்டினாங்க, சரி அது வந்து எப்படின்னா, சில பேருக்கு வந்து போவாங்க, ஒரு நாள் பூரா நடந்து போவாங்க முருகன் கோயிலுக்கு, அவங்க ஞானம் பெற்றவங்க. அவங்க ஞானம் பெற்றவங்க சொல்ல, அவரு ஞானம் பெற்றவங்க சொல்லவே இல்லையே, அவர் ஞானம் பெற்றாரு சொல்ல. ஞானம் பெற்றவங்க வந்து வேற. இப்ப வந்து நான் வந்து ஞானம் பெற்றேன், நான் வந்து சேலஞ்ச் பண்றேன், சரிங்களா? ஞான கேள்வி என்ன கேட்க சொல்லுங்க. அந்த தம்பி சேலஞ்ச் பண்றாரு, அதுதான் நான் சேலஞ்ச் பண்றேன்.
நீங்க சேலஞ்ச் நான் சேலஞ்ச் பண்றேன். சேலஞ்ச் யாருன்னா அந்த கட்ஸ் இருக்கிறவங்க தான் சேலஞ்ச் பண்ண முடியும். தெரியுதா? இந்த மாதிரி சித்து வேலையா? இப்போ வந்து அந்த அந்த தம்பி வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு வந்தவொடனே அவர் வந்து பின்வாங்கிட்டாரு. சரிங்களா? நான் வந்து எப்பயும் பின்வாங்க மாட்டேன். சரிங்களா? அப்ப வந்து ஒரு இந்த ஞானம் பெறுறதுன்றதுன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதி கொத்தாவது படிக்கிறது கிடையாது. ஒரு பாடத்தை வந்து ஒப்பிக்கிறது கிடையாது. பிராக்டிக்கல் நம்ம வந்து உணரணும் எல்லாம். இல்ல எனக்கு இது ஒரு டவுட் இருக்கு. இத மாதிரி நிறைய மாலை எடுத்து போட்டாங்க ஞானம் ஆயிடுவாங்க. அதாவது இந்த மாலை இப்ப நிறைய மாலை எடுத்துன்னு போட்டவங்க எல்லாம் வந்து ஞானம் பெற்றவங்க ஆயிட மாட்டாங்க. அந்த மாலைக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த ருத்ராட்சம் இருக்குல்ல, இந்த ருத்ராட்சம் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப சிவனடியாருங்க நிறைய பேர் சுத்தின்னு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ருத்ராட்சம் என்னதுன்னே தெரியாது. அது ஒரு குரூப் ஏமாத்துது. அது ரொம்ப காலமா நடந்துருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இதை போட்டா வந்து அவங்க கடன் தீரும் பிரச்சனை. அது ஒரு குரூப். அவங்களும் வியாபாரம் தான். 10 லட்சம் ருத்ராட்ச அபிஷேகம், 1 கோடி ருத்ராட்ச அபிஷேகம், 1 லட்சம் ருத்ராட்ச அபிஷேகம்னு சொல்லிட்டு ருத்ராட்ச வியாபாரம் பண்ணுகிறாங்க. ருத்ராட்சம்னா என்னதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தம்பி மேட்டர் தம்பி வந்து அகோரியா, அகோரி மாதிரியா, அகோரி நடிக்கிறாரு. அவர் வந்து அகோரி கிடையாது. அவர் வந்து எப்படின்னா அருள்வாக்கு சொல்றவர். அருள்வாக்கு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குறி சொல்றவங்க, அருள்வாக்கு சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல. அவங்க வந்து எப்படின்னா சாமி வரும். இப்போ ஒரு சாமியை வந்து அவங்க பதி போட்டு வச்சுக்கிறாங்கன்னா, அவங்க உருவேத்தி வச்சுக்கிறாங்கன்னா, அந்த சாமி வந்து அவங்களுக்கு வரும். பம்பா அடிச்சு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? அழகு போடுறாங்க. சாமி கூப்பிட்டு தான் அழகு போடுறாங்க. அந்த சாமி வந்து சில பேர் முடி மேல நின்றோம். சில பேர் வந்து அந்த அழகு போடும்போது அந்த ஜடாமுடி எல்லாம் வந்து ஒரிஜினல்னு அவரே சொல்ல. அவரு சொல்ல ஒரிஜினல்னு அவர் சொல்லவே கிடையாது. அவர் வந்து அவர் அவர் போறாரு ஒரு அழகா. அததான் சாமி நான் சொல்றேன். அவர் ஞானம் பெற்றாருன்னு நான் சொல்லவே இல்லையே. இப்போ நான் ஞானம் பெற்றேன்னு தான் சொல்றேன். அவரு ஞானம் பெற்றாருன்னு நான் சொல்றேன். ஆமா, நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்ப சொல்றாங்க சாமியார்கள் சம்பாதிக்கிறாங்க. ஏங்க, என் அறிவை நான் விக்கிறேன், அதை பணமாக்குறேன். என் அறிவை விக்கிறேங்க. உனக்கு அறிவு இல்ல. மக்களை பார்த்து தான் சொல்றேன். ஆமா, கேக்குறாங்க. அப்ப ஏங்க அவங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்த தானே என்கிட்ட கேக்குறாங்க. வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா ஏங்க என்கிட்ட வர போறாங்க? ஒரு பாமர மனிதனுக்கு, ஒரு ஆன்மீக புரிதல் இல்லாதவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நாணம் பெற்றுட்டீங்க. உங்ககிட்ட கேக்குறாங்க நாணத்தை விக்கணும்ன்றதுலாம் வந்து ஒரு சாமி. நான் வந்து அதான் சாமி, எவன் எப்படின்னு எனக்கு தெரியாது சாமி. நான் என் அறிவை விக்கிறேன். சரியா? என் அறிவை வந்து நான் விக்கிறேன். அறிவு இல்லாதவங்க வராங்க என்கிட்ட, அவங்களை விக்கிறேன். சரிங்களா? இப்ப ஆன்மீகத்தை தேடுறவங்க அறிவு இல்லாதவங்க சொல்லல. ஒரு அரிசி கடை, அரிசி விற்கிறாரு, அவங்க கிட்ட அரிசி இல்ல வாங்குறாங்கல்ல, அது மாதிரிதான் இது. இது ஆன்மீக சம்பந்த அறிவு. இல்லைன்னா 6 அறிவு எல்லாருக்கும் தான் இருக்குது. அது வந்து பொது அறிவு. இது வந்து ஒரு தனி. இது வந்து எப்படின்னா, இப்ப டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சாதான் டாக்டர். சரிங்களா? பிஏபிஎல் படிச்சாதான் வக்கீல். அந்த மாதிரி வந்து பிஇ படிச்சாதான் இன்ஜினியர். அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் படிப்பு இருக்குது. இதுக்கு வந்து படிப்பு கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து உணர்வு. ரோஜா பூ வாசனைய வந்து நம்ம எப்படி உணர்றோமோ அந்த மாதிரி வந்து அடுத்தவங்களை உணர வைக்கணும். இப்ப நான் வந்து ரோஜா பூ வாசனை வந்து நான் உணர்ந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட ரோஜா பூ நான் கொடுக்குறேன். நான் உங்ககிட்ட நீங்க மோந்து பார்க்க சொல்றவங்கள நீங்க மோந்து பாக்குறீங்க. அது வாசனை எப்படி சார் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? அது வாசனை எப்படி இருக்குன்னு? ரோஜா பூ வாசனை தான் சொல்லுவீங்க. சரியா? அந்த வாசனை என்ன அது சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என் மூக்குல தூக்கி வைப்பீங்க. அப்ப வந்து அதை என் மூக்குல வச்சா நான் அதை உணர்வேன். சரியா? அப்ப எனக்கும் தெரிஞ்சிடும் அது என்ன ஸ்மெல்லுன்னு. அந்த மாதிரிதான் வந்து இது வந்து கருங்காலி கட்டது. ஆமா, கருங்காலின்னு சொல்லிட்டு வச்சிட்டானுங்க பேரு. ஆக்சுவலா இது வந்து கருங்காலி எல்லாம் கிடையாது. பேரு கருக்காலி. அவன் சொன்னான், நான் நிர்வாணமா பார்த்தேன். அந்த அம்மா நிர்வாணமா எனக்கு வந்து காட்சி கொடுத்து சொன்னான்ல, அந்த காளியை வந்து கையில வச்சிருந்த கட்டது கருக்காலி கட்ட. கருக்காலி, கருனா வயிற்றுல சுமக்கிற கரு. அதை வந்து அந்த அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது அது பாதுகாப்புக்காக இந்த கட்டையை வந்து கையில வச்சிருந்தது. இது வந்து எப்படின்னா, நம்ம ராஜாங்கெல்லாம், பழைய காலத்து ராஜாங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து நம்ம எல்லா ஊர்லயும் அந்த போட்டு எல்லாம் போவோம், கப்பல் எல்லாம் கடல்ல போவோம், அதெல்லாம் வந்து எரிஞ்சிடும். இந்த கட்டை வச்சிருப்பாங்க.
அந்த கப்பல்ல. இது வந்து இடி வந்தாலும் தாங்கும், எது வந்தாலும் தாங்கும். அந்த சக்தி வந்து இதுக்கு இருக்கு. இடி தாங்கிதான் இது. இது இருந்ததுன்னா இடி வராது, இங்க தள்ளி இறங்கலாம் விட்டுரும். இததான் வந்து அவங்க வந்து அந்த கப்பல்ல வந்து பயன்படுத்துவாங்க. இது நான் வச்சிருக்குது, அந்த அம்மா இருக்கிறாங்க உள்ள, இதுல நான் வச்சிருக்கேன். அந்த அம்மா வந்து எல்லார்கிட்டயுமே அந்த அம்மா எல்லாத்துலயும் தான் இருக்காங்க. இந்த அம்மாவை என்கிட்ட இருக்கு, அந்த அம்மா என்கிட்ட இருக்கு, இந்த அம்மா என்கிட்ட இருக்குது, எல்லார்கிட்ட இருக்காங்க. அந்த ஒரு பேர் வந்து இந்த அன்னபூரணி ஒண்ணு சுத்தி இருக்காங்க. சரி, அது ஒண்ணு வர கொடுக்குறேன், நான் வந்து நான் தான் சக்தின்னு ஒண்ணு ஒரு கூட செங்கல்பட்டு பார்த்தோட பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு இடம். அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சக்திங்க, சரிங்களா? அவங்க என்ன ஒரு விதமா மக்களை ஏமாத்துறேன், ஒரு விதமா மக்களை ஏமாத்தல, யாரை ஏமாத்துறவங்க ஏமாத்திருந்தாங்க. அவங்க நோக்கம் என்னதுலாம் எனக்கு தெரியாது. அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்றதுலாம் என் வேலை கிடையாது. என் உடம்புக்குள்ள என்ன இருக்குது, என் அகத்துல என்ன இருக்குது, அதை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு வந்து நேரம் கரெக்டா இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அதை ஆராய்ச்சி பண்றது கிடையாது. அதாவது நான் மெயினா வந்து எதுக்காக வந்தேன்னா, இந்த அகோரின்ற டாபிக் வந்து இப்போ ரொம்ப வைரல் ஆகி போச்சு. அகோரி இந்த அகோரின்றவங்க யாரு உண்மையாலேயே, அதை சொல்றதுக்கு தான் நான் வந்து வந்தேன். அதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது உலகத்துல வந்து இப்ப அவனுங்களுக்கு எல்லாம் தெரியாது, எவனுக்குமே தெரியாது இந்த விஷயம். நான் சொல்றேன் பாருங்க, எவனுக்கும் தெரியாது. இப்ப இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வந்து 64,800,000,000 உயிரினம் இருக்கு. அது 64,800,000,000 உயிரினம். அது ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் என்ன பண்ணுறது அடிச்சு விடுறத கணக்கு. அது நீங்க எப்படி வேணா இப்ப இது யாரு என்ன போறது, யாரு கண்டுபிடிக்க போறது, அது கண்டுபிடிச்சது. அப்ப சயின்டிஸ்ட் வந்து நான் அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன், அதை புடுங்கல, இதை புடுங்க சொல்லுங்க. அத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, கண்டுபிடிக்க சொல்லு. அவனால எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா பீலா விட்டுன்னு சுத்தி இருப்பானுங்க. இங்க இருக்கிற விஷயத்தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப வந்து 64,800,000 ஜீவராசி இருக்குல்ல, இந்த 64,800,000 ஜீவராசிலையும் நம்ம வந்து ஒரு வந்து வித்தியாசமான ஒரு ஜீவராசி, புரியுதுங்களா? அவங்களுக்கு ஆமா மனிதர்கள் ஒரு மாறுபட்டவங்க. நம்ம அவங்க அந்த 64,800,000னா 64,799,000 இருந்து நம்ம வந்து மாறுபட்டவங்க. நம்ம எதுக்குன்னா அவங்கள மேலாண்மை பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இல்லாதது நம்மளுக்கு ஒண்ணு என்னன்னா நவரசம். நவரசனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. நவரசனா 9 விதமான உணர்ச்சியை வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். சிரிக்கிறோம், அழுகிறோம். அதை வந்து நம்ம உள்வாங்கிக்கவும் முடியும், வெளிப்படுத்தவும் முடியும். அதுதான் 6வது அறிவு. இந்த பன்னாட பரதேசி நாயெல்லாம் பகுத்தறிவுன்னுங்கிறாங்க. 6வது அறிவு அது கிடையாது. 6வது அறிவு 6வது அறிவுனா இந்த நவரசத்தையும் வந்து நம்ம உள்வாங்கிக்கிறோம், வெளியிடுறோம். அது நம்மளால மட்டும்தான் முடியும். எந்த மிருகமா கேப்லயா அவனை திட்டினீங்க? ஆமா, நான் திட்டு வந்தான். கேப்லயா அவனை திட்டினீங்கன்னா 6வது அறிவு பகுத்தறிவுனா அது அறிவு இல்லாதவன் சொல்றது, புரியுதா? ஆமாப்பா, நீ கரெக்டா சொல்லு, நீ ஏன் தப்பா சொல்ற? அப்ப சாமியார் இப்படி சொல்லிட்டான், அகோரி இப்படி சொல்லிட்டான்னா மட்டும் நீ பேசுறல, அது மட்டும் உனக்கு வந்து உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அப்போ உன் இதுல நான் விமர்சனம் பண்ணல. அடுத்தது வாங்கல. அந்த 6வது அறிவு வந்து நம்ம நவரசத்தையும் நம்ம வந்து உள்வாங்கிக்கவும் முடியும். இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது, அதிர்ச்சியா ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அழுவோம். ஒரு நாய் அழுவுமா? அதிர்ச்சியா எதுனா ஒரு விஷயம் நடந்ததுன்னா சிரிக்குமா? பாடி லாங்குவேஜ் இருக்குது, அதுக்கு எல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? மீதி 5 எல்லாத்துக்கும் இருக்கும். பாக்குறது, கேட்கறது, சுவாசிக்கிறது, ருசிக்கிறது, தொடுற டச்சு உணர்வு. அந்த 5 அறிவு வந்து ஒரு அறிவு முதல் 5 அறிவு ஒரு இது இருக்குது. இந்த 6வது அறிவுக்கு வந்து இது வரைக்கும் அது வந்து யாருக்கும் தெரியாது இந்த விஷயம். எப்ப தெரிஞ்சுக்கலாம்? எவனுக்கும் தெரியாதுங்க, என்ன தவிர எவனுக்கும் தெரியாது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயம். ஆமா, அதே போலதான். அதாவது அறிவு விற்பனைங்களா? அதான் விற்கிறேன். நீ ஓசியில இப்ப பாக்குறவங்க ஓசியில வாங்கிக்கோங்க அறிவை, புரியுதா? அவங்கள காசு கிடையாது, ஃப்ரீ, புரியுதா? என்ன தேடி வந்து என்கிட்ட வந்து கேக்குறாங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் காசு. இப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கு விடுவெளிச்சி. சொல்லுங்க ஜி. இப்ப அந்த தம்பி சொன்னார்ல கலையரசன், இப்ப நான் இவங்களை பார்த்தா இவங்களுடைய இறப்பு நாள் எனக்கு சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து சாத்தியமா? சாத்தியம்தான். ஆனா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு,
அது வந்து பிராக்டிக்கல் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சரியா. பிராக்டிக்கல்னா வந்து நம்ம உணர்வு பூர்வமா இப்ப ரோஜா பூ எப்படி நீங்க வந்து பாத்தீங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த உணர்ந்தாதான் பிராக்டிக்கல். புரியுதா? இது வந்து தியரி எழுதி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து தியரியை வந்து ஒருத்தவங்க வந்து அகோரிகள் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்க அதை வந்து அறகுறையா தெரிஞ்சுக்கின்னு பண்ணிட்டாரு. இவர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாரு. அவங்க கேள்வி கேட்கும் போது மறந்துட்டாரு பதில. மறந்துட்டு என்ன பண்றாரு, டக்கு மொழிகிறாரு. அவன் என்ன பண்றான், இதே சாக்குன்னு சொல்லிட்டு இவரை போட்டு ஒரே அமுகம் அமுக்கிட்டான். புரியுதா? நம்மள வந்து எவன் வந்தாலும் அந்த மாதிரி அமுக்க முடியாது, அமுக்க முடியாது. அதெல்லாம் வேலைவா சாமி. எப்படின்னா அவங்களுக்கு மேல எங்களுக்கு தெரியும் சரியா. நீ முதல்ல பாத்தியா, இப்போ ஒரு அட்வொகேட் கிட்ட போயிட்டு சார் இந்த நான் இப்ப அட்வொகேட் படிக்கல சரியா, ஒருத்தர் ஒரு அட்வொகேட் கிட்ட போயிட்டு சார் இந்த சட்டம் எப்படி சார், அந்த சட்டம் அப்படி சார் நான் ஏத்துப்பாரா? உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அவருக்கு தெரியாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது நம்மளுக்கு வந்து தெய்வ சக்தின்றது வந்து இருக்குது. தெய்வ சக்தின்றது இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் சுத்தி இருக்குது. அது எங்க இருக்குதுன்னா காத்துல இருக்குது தெய்வம். எல்லா தெய்வமும் காத்துல தான் இருக்குது. காத்து இல்லாம நீங்க இருக்க முடியுமா? காத்த பார்க்க முடியுமா உங்களால? ஆனா எப்படி அது காத்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அதுதான் வந்து அப்படி உணரதான் முடியும் சரிங்களா. அவன் பார்த்தா காமன் மேன தெரியல, அறிவு விற்பனை தான் தெரியுங்க. காமன் மேன கூட தெரியலையாங்க, அவனுக்கு தெரியாதவங்க சொல்ற, தெரியாதவங்க விட்ட. அந்த மாதிரி வந்து அவன் வந்து சில விஷயத்த வந்து உணர்ந்திருக்கிறான். அவங்க ஊர்ல வந்து சில விஷயம்லாம் சொல்லி இருக்கிறான். அப்ப வந்து அவன் ஏற்கனவே வந்து ஒரு இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியால வந்து பிரபலம் போடுது அவரும் அவங்க ஒய்ஃபும். ஆனா அவன் வந்து ஸ்கில்டு ஒரு விஷயத்துல, அதாவது நம்ம தமிழர்களோட கலையில ஒரு விஷயத்துல அவன் ஸ்கில்டு, தெய்வ பக்தி. அவன் வந்து தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறவன் சரியா. இப்ப அவனை பத்தி நான் பேசுறேன்னா கூட அவனுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குன்னு தான் நான் பேசுறேன் சரியா. அப்ப வந்து அவன் உணர்ந்து இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரஜினி அம்மா சொல்றாங்கல்ல, அவன் ஒரு டுபாக்கு ஒரு அது இதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றவங்க வந்து 1000 சொல்லுவாங்க புரியுதா. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்கள போய் கேட்டதுன்னு தெரியும். அந்த ரஜினி அம்மா வந்து கொஞ்சம் ஃபேமஸா தான் இருக்காங்க. சரி, அவரை தேடி அவங்க என்ன பண்றாங்க, ரஜினி அம்மா என்ன பண்றாங்க, அவங்களும் இந்த மாதிரி தான் ஏதாவது அவங்களும் என்ன பண்றாங்க சொல்லுங்க. மக்களை ஏமாத்துறதா வேற என்ன வேலை? மக்களை ஏமாத்துறாங்க. அறியாமையே நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. காமனா ஒரு அதாங்க அறியாமை கிடையாதுங்க, அறிவு இல்லாதவங்க நாங்க பயன்படுத்திக்கிறோம். இல்ல அறிவில்லை, அறியாமைய பயன்படுத்தல. அறியாமைன்னா என்ன அது சொல்லுங்க. அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதான் சொல்றீங்க. பயத்தை நீங்க மக்களுக்கு வந்து அதிகப்படுத்தி ஏமாத்துறீங்க. ஆன்மீகன்றது முதல்ல வந்து தப்பு. ஆன்மீகன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது புரியுங்களா. ஆன்மீகன்றத வந்து ஞானம் பெற்றவங்க தான் யூஸ் பண்ணணும் புரியுங்களா. நம்ம வந்து முதல்ல வந்து மனசு ஒண்ணு, ரெண்டாவது வந்து புத்தி, மூணாவது வந்து ஆத்மா, நாலாவது தான் ஆன்மா சரியா. அந்த ஆன்மாவை வச்சுதான் ஆன்மீகம்ன்றாங்க சரிங்களா. நீங்க எல்லாம் வந்து நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து, அதாவது எப்படி ஒண்ணும் தெரியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதாவது எவனோ ஒருத்தன் வாந்தியை தேய்ச்சிருப்பான். சிம்பிளா சொல்ல போனா அதான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் பாருங்க. எவனோ ஒருத்தன் வாந்தியை தேய்ச்சிருப்பான். அது எவனா இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய பருப்பாவனா இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது சரியா. எவனோ ஒருத்தன் வாந்தியை தேய்ச்சிருப்பான். அது வாந்தியா இல்ல என்ன அதுன்னு சொல்லிட்டு அதை மோந்து பார்த்தா தெரியும்ல, டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆன்மீகவாதின்ற பேர்ல இவனுங்க வந்து அதை டேஸ்டம் பண்ணி பார்க்க மாட்டானுங்க, மோந்தம் பார்க்க மாட்டானுங்க, அப்படியே அடுத்தவனை நக்க சொல்லுவானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அது பேரு தான் இப்ப இருக்கிற ஆன்மீகம். அது வந்து ஆத்மீகம். ஆத்மீகம் வரைக்கும் தான் நீங்க பேச முடியும். அடுத்தவன் வாந்திய நக்கிறதுனா ஆத்மீகம். ஆன்மீகத்துக்கே போடாது. அந்த ஆன்மீகம்னா இறைநிலை அடையிறது சரிங்களா. அது வேற. அது இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு முன்னோர்கள் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்க, உங்க முன்னோர்கள் சொன்னாங்க அது மாதிரி. அத ஒரு சில பேர் கேக்குவாங்க. உங்க முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்க? ஆன்மீகம் தான சொன்னாங்க. ஆன்மீகம் அவங்க சொன்னாங்களா? ஆன்மீகம் அவங்க சொன்னாங்களா? ஏங்க எல்லாமே வந்து திரிப்புங்க, திரிப்பு வார்த்தை. ஒண்ணும் இல்ல, ஸ்ரீரங்கத்துல இருக்கு, ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு தெரியுமா. நான் இப்ப என்ன சொல்றேன், ஸ்ரீரங்கம்ன்ற அந்த கோயில் பேர் ஸ்ரீரங்கமா? என்னது அந்த கோயில் பேரு? எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீரங்கமா, திரு அரங்கம். ஆமா, அது ஸ்ரீரங்கம் மாத்தணும். இது ரெண்டுமே நடைமுறையில் இருக்கு சாமி. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லு சாமி. அவன் தான் சாமி இதே மாத்தி இருக்கிறான். ஸ்ரீரங்கம் சரி, அதை கூட விட்டு சாமி, அது ஊர் பேரு விட்டுலாம். அந்த சாமி பேர் என்னது? உள்ள ஒரு சாமி இருக்கிறாள், அவர் பேர் என்னது?
அந்த கோயில தானே இருக்காருங்க ஸ்ரீரங்கநாதர். அவரு பேர் ஸ்ரீரங்கநாதர் சொல்றீங்கல்ல, அவர் பேர் வந்து அரங்கநாதன். ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கனா அர்த்தம், அரங்கநாதன்னா உலகத்தை ஆள்பவன் அர்த்தம். தமிழ்ல தானே நீங்க தமிழ்நாட்டுல தானே பொண்ணுக்கிறீங்க. அரங்கநாதன் அவ்வளவு அழகா அவருக்கு தமிழ் பேர் இருக்குது. அதையவன் வந்து ஸ்ரீரங்கன் நீ மாத்து. அப்ப நீ கடவுளுக்கே அப்பனா நீ மாத்துறதுக்கு? என் பிள்ளைக்கு இப்ப நான் என் பொண்ணு வந்து நான் பெத்துக்கிறேன்னா என் பொண்ணு இருக்குது, நான் பெத்துக்கிறேன்னா என் பொண்ணுக்கு நான் என்ன வேணா பேர் வைப்பேன். அது என் பொண்ணு என் இஷ்டம். சரியா? நீ வந்து படிச்சியா உருவாக்குனியா? நீ எப்படி அந்த சாமி பெரிய மாத்துவ? நடைமுறையில அப்ப நீ யாரு? அரங்கநாதர் பேரை யாரும் மாத்தலங்க. நீங்க ரங்கநாதன் சொல்றீங்க. நடைமொழி வார்த்தைகள்ன்றது வேற. சரி, கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட சிம்பிள் என்னது? ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க தமிழ் சமஸ்கிருதத்தை நாங்க எதிர்க்கிறோன்றாங்க. அவங்க சிம்பிளை ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வச்சுக்கிறாங்க? ஏன் இதுல போட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் வருது, திருவள்ளிபுத்தூர்னு மாத்த வேண்டியது தானே? ஏன் மாத்தல? ஏன் மாத்த முடியல? இதெல்லாம் வந்து சில விஷயம்லாம் வந்து ஒரு குரூப் வந்து அவங்க செஞ்சுக்கிறாங்க, திட்டமிட்டு செய்யறாங்க. அவங்களும் அவங்களுக்கு வந்து கணிச்சு தெரியலையா? இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்க வந்து நீங்க அவங்க யாரும் வந்து மக்களை வந்து குறி சொல்றேன் அது சொல்றேன் ஏமாத்துறது இல்ல. அந்த ஹோமம் பண்றேன், நான் சாமியை தூக்கி ஒரு சொம்புக்குள்ள அடக்கி வைக்கிறேன். அவ்வளவு பெரிய சாமி, உலகத்தை ஆளுற சாமி செம்புக்குள்ள அடக்கி வச்சிருக்கியா? சொல்லுங்க. அவங்க யாருமே வந்து தாயத்து கட்டுற வேலைக்கு போறது இல்ல, சரி, பில்லி சுனி வேலைக்கு போறது இல்ல. உங்களை மாரி கலர் கலரா துணியை போட்டுக்கிட்டு ஒரு 10 இந்த கலருக்கு வந்து என்ன இதுன்னு எனக்கு தெரியும், நான் போடுவேன். தெரியாதவன நீங்க கேள, இந்த கலருக்கு பதில் சொல்லணும். முடிச்சது கேள்வி சொல்லுங்க, நான் சொல்றேன். 10-15 மாலை தூக்கி போட்டுக்கிட்டு பட்டை போடாம நீங்க என்ன பட்டை போடாம இருக்கீங்க? நான் ஏன் பட்டை போடணும்? இது எல்லாம் உங்களுடைய அதெல்லாம் தானே, அதெல்லாம் செட்டிங் பண்றவன போய் கேளுங்க, என்னையாக கேக்குறீங்க? நீங்க பட்டை போடாம இருக்கீங்க? அது வந்து எனக்கு வந்து அந்த பட்டை போடுறது வந்து அது நீங்க சொல்றீங்க பாரு, அது வந்து செட்டிங் எல்லாம் கிடையாது. அதாவது அந்த தேர்ட் ஐன்னு சொன்னான்ல, அவன் சொன்னான்ல மூன்றாம் கண், அதை விட அந்த அம்மா யாரோ ஒரு அம்மா சொன்னீங்களே, ரஜினி அம்மா, அந்த அம்மாவுக்கு வந்து திறந்து காட்டமா. அது வந்து புறக்கண் கிடையாது, வந்து அகக்கண். சரிங்களா? இப்ப நம்ம வெளியில இருக்கிற கையை காலெல்லாம் பாக்குறோம், உள்ள இருக்கிற நம்ம உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பாக்குற கண்ணு. உள்ள என்ன இருக்குது, நம்ம வந்து 96 தத்துவத்துல வந்து நம்ம உடல் வந்து இயங்குது. சரிங்களா? அந்த 96 தத்துவத்தை நம்ம வந்து பாக்குறதுக்கு உணர்றதுக்கு தான் அந்த கண்ணு. அது வந்து எப்படின்னா ஒரு படி மேல போயிடுச்சுன்னா 4வது நிலையை அடையும் போது ஆன்ம நிலையை நம்ம அடையும். அப்ப வந்து ஆன்ம நிலையை அடையணும்னா 16 அறிவு, அதான் 16 பெற்று பெருவாழ் வாழ்கின்றாங்கன்னா அந்த 16 அறிவையும் நம்ம அடைஞ்சாதான் ஆன்ம நிலையை அடைய முடியும். ஒரு இப்ப கனெக்ஷன் கொடுக்குறீங்கல்ல, இந்த மைக் எடுத்து அந்த கேமரால கனெக்ஷன் கொடுக்குறீங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம ஆத்மா, அந்த ஆத்மா வந்து ஆன்மால கனெக்ஷன் கொடுக்கணும். சரியா? இப்ப இந்த அகோரிங்க விஷயத்துக்கு நம்ம ஒரு அகோரிங்க வந்து நரமாமிசம் சாப்பிடறான்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த கலையரசன்ற மாதிரி அகோரியா நரமாமிசம் சாப்பிடுவாங்களா? இல்ல அகோரி கலையரசன் அந்த தம்பி மேல வந்து எனக்கு என்ன கோவம்னா, அவன் வந்து எல்லாத்தையும் அகோரின்னு சொல்லிட்டு அவன் அசிங்கப்படுத்திட்டான். இந்த வழிபாடு முறை இதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தி. அகோரின்னா என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு வந்து ஒரு கேவலமானவங்க, ஈன பிறவி ஈத்தர சொல்லுவானுங்கல்ல, அகோரி. ஆமா, அகோரி. நான் சொல்றேன் சாமி, நீங்க நினைக்கிறீங்க. அதாவது கடவுள் வந்து பண்ணி எதுக்கு படிச்சுக்கிறான்? இப்ப எவ்வளவு ஜீவன் படைச்சான்னு இருந்தா பண்ணி எதுக்கு படைச்சுக்கிறான்? அது ஒரு உயிரினா, அது என்ன சாப்பிடுது? அது என்ன சாப்பிடுது? மனித கழிவை சாப்பிடுது. ஆமா, சரியா? மீன் தொட்டி இருக்குது, மீன் தொட்டில வந்து மீனை விட்டுக்கிறீங்க, எல்லா மீனும் புழுவை சாப்பிடுது. டேங்க் கிளீனர்னு ஒரு மீன் இருக்குது, அது என்ன சாப்பிடுது? அந்த மாதிரி வந்து ஆத்ம கழிவுன்னு நம்ம உயிர் வந்து 9 துவாரத்து வழியா வெளியே போவோம். சரிங்களா? தசவாயு தச நாடி, 10 நாடி இருக்குது நம்மளுக்கு, முக்கியமான நாடி. 10 வாயு, நம்ம பிராணவாயு ஆக்சிஜன் உள்ள இழுக்கிறோம்ல, அது வந்து 10 வாயுவா மாறுது, கன்வெர்ட் ஆகுது நம்ம உடம்புல. அந்த 10 வாயுவும் நம்ம உடம்புல இருக்கும், நம்ம உடல் இயக்கத்துக்கு வந்து அது பயன்படும். அது வந்து நம்ம உயிரோட இருக்கும் போதே எப்படி பயன்படும்னா லேடிஸ்க்கு பயன்படும். அந்த 10வது வாயு எப்படின்னா, அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல, அது பேர் தனஞ்சயன் வாயு. சரிங்களா? 10வது வாயு. நீ 9 துவாரத்து வழியா போகுது காத்து, உயிர் போகுதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். 9 துவாரத்து வழியா 9 வாயு போவோம்.
அந்த ஒரு ஆள் வந்து இப்போ இறந்துட்டாங்கன்னா 3 நாள் கழிச்சுதான் அந்த 10வது வாயை வந்து நம்ம கபாலத்தை ஓபன் பண்ணி வெளியே போவோம். இது வந்து இயற்கையா வந்து அதை வந்து அடக்கம் பண்ணணும். சரிங்களா? அப்ப வந்து இப்போ நம்மலாம் எப்படி அடக்கம் பண்றாங்கன்னா, பணத்தை வந்து புதைக்கிறாங்க, இங்க சுடுகாட்டுல புதைக்கிறாங்க. இப்போ புதைச்சாங்கன்னா 3வது நாள் அந்த தனஞ்சயன் வாயு வந்து என்ன பண்ணோம், அந்த உடம்பு வந்து அழுவ வச்சிடும். அப்ப வந்து மண்ணு வந்து அந்த உடம்பு அழிக்கிற மாதிரி செஞ்சுட்டு அந்த வாயு வந்து வெளியே போயிடும். இந்த வாயுன்றது என்னன்னு சொன்ன நானே தெய்வ சக்தின்னு, புரியுதுங்களா? அந்த 10 காத்துலதான் வந்து தெய்வ சக்தி இருக்குது. அப்போ அந்த காசிய அந்த சைட்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த கங்கை ஆறு ஓடுற சைட்ல என்ன பண்றாங்கன்னா, பணத்தை வந்து இந்த மாதிரி அடக்கம் பண்றதுலாம் கிடையாது. தண்ணியில தூக்கி போடுறது, ரோட்ல தூக்கி போடுறது, எரிக்கிறது போடுறாங்கல்ல. அப்ப வந்து நடக்க வேண்டியது இது இதா. அப்ப இயற்கைக்கு மாறா ஒரு விஷயம் வந்து அங்க நடக்குது. அப்ப வந்து அந்த ஆத்ம கழிவுன்னு ஒண்ணுக்குது இல்ல, இந்த 10 விஷயமும் வந்து திருப்பி மேல போயிட்டு திருப்பி பிறக்கணும். அதாவது மனுஷனுக்கு வந்து 3 குணம் இருக்குது மொத்தம். சாத்வீக குணம், சரியா? வள்ளலார் சொல்றாரு பாரு, அது வந்து சாத்வீக குணம், சரிங்களா? அப்புறம் வந்து ராட்சச குணம்னு ஒண்ணு இருக்குது, தாமச குணம்னு ஒண்ணு இருக்குது. அந்த தாமச குணம்னா என்னதுன்னா, சோம்பேறிங்க, உருப்படாதவன். அவனுக்கு எது மேலேயும் பட்டு இருக்காது, வேலையும் போக மாட்டான், வீட்டுல சும்மா உட்காந்து இருப்பான், எதனா ஒண்ணு பார்த்துன்னு சுத்தி இருப்பான், கஞ்சா வச்சுன்னு இருப்பான், சிகரெட்டு பிடிச்சின்னு இருப்பான், எதனா ஒரு தேவையில்லாத கதையை பேசின்னு இருப்பான். அதாவது இவன் எதுக்கு பிறந்தான், எப்படி பிறந்தான், எவனுக்கு பிறந்தானே தெரியாது. அந்த மாதிரி வந்து சுத்தி நீர கேசுங்கிறாங்க பத்தியா, இவனுக்கு தான் வந்து தாமச குணம். அந்த அகோரிங்கெல்லாம் யாருன்னா தாமச குணம் படைத்தவர்கள். அப்போ வந்து இருக்கிறதுலயே மட்டமான கேரக்டர் அவங்க. அப்ப வந்து அவங்க எங்க இருந்தாலும் அங்க போயிடுவாங்க. அதனாலதான் இவனை சொல்றேன், நீ இவ்வளவு நல்ல ஒரு ஸ்கில்டா இருக்கிற, இந்த மாதிரி வந்து ஒரு படை சைட வந்து ஒரு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிற, பெரிய லெவல்ல வாங்கியிருக்கிற, நீ எதுடா அந்த கேவலமான கேடு கேட்டவங்க? வருமானம் பண்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. அவர் வருமானம் பண்றாங்க இல்லங்க, அவர் வந்து ஏதோ சொல்லிட்டாரு, ஒரு அரைகுறையா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு குரூப் வந்து அதாவது அகோரிங்க வந்து நம்ம பெரிய அவனுங்க பருப்பு மாதிரி அவனுக்கு கதையை இப்ப நான் சொல்லிட்டேன். எதுக்கு அவனுங்க இருக்கிறானுங்க பண்ணி மாதிரி அந்த இது மாதிரின்னு சொல்லிட்டேன். அதுதான் அங்க பண்ணுகிறானுங்க அவனுங்க. அந்த கழிவு வந்து எப்படி எப்படி வரும்னு கேட்டா கூட நான் அது வந்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. அந்த கலையரசன் கொஞ்சம் பிரபலமா வராது, சரி, ரஜினி அம்மா ஏன் டென்ஷனா வராங்க? அவங்கதான் சொல்றாங்கல்ல, அவங்க வந்து சிவனுக்கு சமம், அவங்க சிவனேன்னு. அவனுக்கு எதுக்கு போனாங்கன்னு இப்ப நான் சொன்னேன்ல, எதுக்கு போனாங்கன்னா அவனுங்க ஒண்ணு இங்க புடுங்க முடியாது, அதனால அவனுங்களுக்கு வேற வேலை கிடையாது, அதனால தண்டனை அவனுங்களுக்கு. தண்டனை. கலையரசன் கொஞ்சம் ஃபேமஸா வராரு, சரி, எல்லாம் இந்த யூடியூப் சேனல் முதல்ல அவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க, அப்படியே பரவலா வராரு. சரி, இது ஏன் ரஜினி அம்மாவால பொறுத்துக்க முடியலையா, இல்ல வந்து இவன் போர்ஜரின்னு சொல்ல வரல, ஏன் இவங்க அவ்வளவு ஆக்ரோஷம் அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க? அதாவது அவ்வளவு ஆக்ரோஷம் அவங்க கிட்ட இருந்து வருதுன்னா, நல்லவங்களும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான், சரியா? இந்த அகோரிலாம் வந்து நல்லதெல்லாம் பண்ண தெரியாது அவனுங்களுக்கு. அவனுங்களுக்கு வந்து ஒரு இடமும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு, புரியுதா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வந்து ஏதோ தெரியும், புரியுதா? நான் ஏதோ அது தெரிஞ்சுப்பீங்க போக போக, சரியா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிற, அப்பதானே போனி ஆகுது. அதுக்கப்புறம் வியாபாரம் ஆகும்போது தெரிஞ்சுப்பீங்க என்ன தெரியும் என்ன தெரியாது, யாரு என்ன அப்படின்னு. அதாவது குடம் தான் வந்து ததும்போம், நிறக்குடம் வந்து ததும்பாது, அது தெரியும் உங்களுக்கு. இந்த டயலாக் நல்லா புரிஞ்சுங்க. சரி, குடத்துல எதுவுமே இல்லைன்னா கூட சரி ததும்பாது. சரி, அந்த அம்மா ஏன் டென்ஷன் ஆகணும்? அவன் வந்து அவன் என்ன சொல்லிட்டானா, அவன் வந்து எல்லாமே வந்து விட்டுதான். அதாவது இந்த அகோரி கான்செப்ட் அவன் வந்து அருள்வாக்கு சொல்றவங்க, அதெல்லாம் உண்மைங்க. அவன் கலையரசன் வந்து அருள்வாக்கு சொல்லுவான், அவனுக்கு தெய்வ சக்தி இருக்குது, அதெல்லாம் உண்மை. அவன் வந்து அதைய வச்சே ஓட்டுக்கலாம். அந்த அம்மாவுக்கு எது இருக்குதா இல்ல நான் பார்த்து கிடையாது. யார பத்தி நான் இவங்கள மாதிரி வந்து இவங்க பட்டமா இருக்கிறாங்க, இவங்கள மாதிரி ஆகப்பட்ட பேர் நம்மளுக்கு வேலை இருக்குது இல்லங்க, நம்ம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? புரியுது. கலையரசன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, கலையரசனால ஒரு விஷயம் வந்து தெரிய வருது, அவன் அகோரின்ற யூஸ் பண்றான். இப்ப அகோரின்னா அவன் நான் சொல்லிட்டேன். நீ அவன் வந்து சொல்றான் அகோரிலாம் வந்து அவங்க சாப்பிட விட்டாங்கன்னா அவர்தான். நீ உலக உருண்டையில எத்தனை அகோரிக்கிறான், அவனுக்கு எல்லாம் சேர்ந்து வந்தவட என் மயிரை கூட புடுங்க முடியாது. நீங்க ஒரு புது ரூட் எடுக்கிறீங்களா? என் மயிரை கூட புடுங்க முடியாது, அவனாலே புடுங்க முடியாதுன்ற. அவன் அகோரின்னு சொல்றான்,
அது இவனுங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க, புரியுதா? அவனுங்களுக்கு வந்து இவங்க ஏன் பில்டப் கொடுக்குறாங்க? அந்த ரஜினி அம்மா சொல்றீங்களா, அவங்களுக்கு ஏன் கோவம் வந்ததுன்னா, அது இன்னொரு அம்மா கூட ஒருத்தவங்க இருக்காங்க, திருநங்கை ஒருத்தவங்க இருக்காங்க, என்னது அவங்க பேரு? மலைக்கா. மலைக்கா. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஏன் கோவம் வருதுன்னா, அவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா, நான் காளிய வந்து நிர்வாணமா பார்த்தேன். அதாவது அவன் பார்க்கல, அவன் வந்து இப்ப என்ன மாதிரி ஒருத்தவங்க கிட்ட அவன் வந்து பேசுறான்ல, அப்போ வந்து அவன் எவனா வந்து சொல்லியிருக்கிறான். அது வந்து இப்ப நான் சொல்றேன், சரியா? அதுதான் சாமி, காளி வந்து நிர்வாணமா தான் காட்சி கொடுக்கும். அவன் வந்து ஒரு வாட்டி பாத்துக்கிறான், நான் 1000 வாட்டி பாத்துக்கிறேன். நீங்களும் பாத்துருக்கீங்களா? நான் பாத்துக்கிறேன். காளி மொத்தமா வந்து நிர்வாணமா காட்சி கொடுக்குது.